சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமையலில் வந்துங்க பிரண்டை பொடி தான் செய்ய போகிறோங்க. இந்த பிரண்டை பொடி வந்து எலும்புக்களை வலுவூட்டக்கூடியதுங்க. பசி இல்லை, உடம்பு சோர்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பிரண்டை பொடியை பிரண்டை துவையில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் வந்துங்க பிரண்டை துவையல், பிரண்டை தொக்கு இதெல்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிறணுங்க. இன்றைக்கி வந்து பிரண்டையில் வச்சு பொடி செய்யணுங்க. அதுக்கு வந்துங்க பிரண்டை வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துருக்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் காலையிலேயே கட் பண்ணி வச்சுக்காட்டி ட்ரை ஆகிடுச்சுங்க. அதுக்கு ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம வதக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கணுங்க. உளுந்து பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துருக்கணுங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கணுங்க. 100 கிராம் உளுந்துனா 50 கிராம் வந்து துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. அது பாதி 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கணுங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன 3 கொட்டை இருக்கும் இல்லைங்க, அந்த அளவுக்கு புளி கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க. பிரண்டை பொடி வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால புளியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. ஒரு 3 கொட்டை அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 4-5 கட்டி பெருங்காயங்க, சின்ன சின்னதாக இருக்குங்காட்டி 4-5 கட்டி பெருங்காயம் போட்டுக்கணுங்க. நீங்கள் பெருசாக இருந்துன்னா 1 போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு 6 வரமிளகா எடுத்துக்கணுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது 6 வரமிளகா இருந்தால் போதுங்க. இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறனால ஒரு 6 வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம். அது கூட வந்துங்க 4-5 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துங்க வறுத்து எடுத்துக்கலாங்களா. இப்போ வந்துங்க பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வந்து ஒரு கனமான பேன் வச்சுக்கலாங்க. 100 கிராம் உளுந்து பருப்பு வந்து போட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க பொன்னிறமாக. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துடலாங்க. நீங்கள் எந்த பொடி வகை பண்ணாலும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சத்துங்க. வெள்ளை உளுந்தோட தோலோட உளுந்து போடணும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சத்து. நீங்கள் அப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 நிமிஷம் ஆகுங்க. நான் பொன்னிறமாக பொரிஞ்சு வர்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா வறுவட்டுச்சுங்க. இந்தளவுக்கு செவந்துடணுங்க. அது தெரியுதுங்களா, இந்தளவுக்கு வந்து செவந்துடணும். இது வறுக்கிறதுக்கு வந்துங்க ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சுங்க. இந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது வந்துங்க 50 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பொடி பண்ணாலும் அடுப்பை வந்து மெதுவாக வச்சு தாங்க வறுக்கணும். பருப்பெல்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா வறுவட்டுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வரும், கருகாமல் வருங்க. நீங்கள் விசைய வச்சுட்டிங்க கருகி போயிடும். அப்புறம் பொடி வந்து நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், இது வறுவட்டுச்சு. நம்ம எடுத்துடலாம். அடுத்தது வந்துங்க 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. பொன்னிறமாக வறுவட்டுச்சு, அதை எடுத்துடலாம். அடுத்தது வந்துங்க எள்ளு போட்டு வறுத்துக்கலாங்க. எள்ளு வந்து 1 ஸ்பூனுங்க, அது போட்டுக்கலாம். அது கூட வந்துங்க 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலையும் போட்டுக்கலாங்க. அது கூட வந்துங்க ஒரு 6 வரமிளகாய்ங்க, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டுங்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த எள்ளு இதெல்லாம் போடுறப்போ பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எள்ளு வந்துங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்குங்க. எள்ளு பொன்னிறமாக வர்றப்போ எல்லாமே வறுவட்டுருங்க. இப்போ நல்லா வறுவட்டுச்சுங்க, எடுத்துடலாங்க. அடுத்தது வந்துங்க அந்த பேன்லேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுலேயே வந்துங்க பெருங்காய கட்டி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து பொடியில் வந்து நல்லா அரைபடுங்க. இந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்குங்க. அதே எண்ணெயிலிங்க இந்த புளியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்துங்க கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. நல்லா 2 நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா ஒரு முறை ஆயிடுங்க. அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுவட்டுச்சு, எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே வந்துங்க தனித்தனியாக வச்சுக்கலாங்க பிளேட்டில். அடுத்தது வந்துங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி
நம்ம பிரண்டையை வறுத்துக்கலாங்க. பிரண்டை வந்து நல்லா வறுவட்டுருவோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுவட்டுருவோங்க. அப்போ வந்துங்க பொடி பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் வடிச்சிட்டுங்க தனியாக எடுத்து வச்சிடலாங்க பிளேட்டில். பருப்பு பொருள்லாம் வந்துங்க ஆறிடுச்சுங்க. நான் தனித்தனியாக பொடிச்சுக்கிறேனுங்க. பருப்புல தனியாக பொடிச்சிருக்கேன். கருவேப்பிலையுமே பிரண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேனுங்க. முதல்ல வந்துங்க இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரண்டை கருவேப்பிலையெல்லாம் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் புளி வந்து இது கூடயே போட்டுருங்க. நல்லா வறுவிட்டுச்சுங்களா, அதனால் வந்து பருப்பு கூடயே போட்டுட்டேன். நம்ம இதையே போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூட வந்துங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பாக இருந்தாங்க நம்ம மிளகாயெல்லாம் வறுக்கும் இல்லைங்களா, அப்போயே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் சால்ட்டுங்காட்டி கடைசியில் போடுறேன். இதுவே லேசாக வந்து வறுத்துக்கலாங்க. நான் வறுக்காமே போட்டேன். ஒரு ஸ்பூன் போட்டுங்க, அளவாக இருக்கும். இது வந்துங்க குறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், பருப்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம அடுத்து வந்து மற்றெல்லாம் போட்டு அரைக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து நைஸ் ஆகிக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாங்க. அடுத்தது இது வந்து 10 செகண்ட் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பிரண்டை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்து வந்து பிரண்டை போட்டு அரைச்சிக்கலாங்க. பிரண்டை போட்டு அரைச்சி எடுத்துட்டுங்க. உப்புலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லாட்டி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வந்து நல்லா பொழுவுன்னு இருக்குது பார்த்தீங்களா. பிரண்டையை வந்துங்க நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு தனியாக ஆற வச்சிடணுங்க. அப்போ தான் வந்துங்க இது மாதிரி பொழுவுன்னு வரும். எண்ணெயிலே இருந்துச்சுன்னா கட்டி சேர்ந்துக்குங்க பொடி, அப்போ நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லாமல் போட்டுக்குங்க. பாருங்கள், பிரண்டை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்துங்க ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க. பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருந்தேனுங்க. பொடியெல்லாம் ஆறிடுச்சுங்க. இந்த பொடியை வந்துங்க ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க, கெடாமல் இருக்கும். இதை வந்து 1 மாதம் வெளியிலேயே வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னா 6 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த பொடி வந்துங்க சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. இல்லை தோசை ஊற்றி அது மேலே வந்து பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூடாக சாதம் வச்சுங்க, அதுக்கு மேலே பிரண்டை பொடி வச்சுங்க, அப்படியே உருக்கு நெய்யை மேலே ஊற்றிங்க சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பசியாகுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேங்க.